السلام عليكم ورحمة الله وبركاته. இன்ஷாஅல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் பயிற்சி 7 இருந்து நாம் பார்க்கலாம். பாடம் 1 பயிற்சி 7 7th exercise. தஅம்மல் மிசாலைனி. தஅம்மல் அப்படிங்கிறது கமண்ட் வெர்ப். அரபிக்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அம்ரு ஃபஅல் அல்லது ஃபஅல் அம்ரு. ஃபஅல் அம்ரு கமண்ட் வெர்ப் அப்படின்ட்டு. ஃபஅல் ஃபஅலுன் அம்ரு. பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன பார்த்தோம் போன வாரம்? ஃபஅல் மாலி, ஃபஅலுன் மாதி. ஓகே, ضاد. ஃபியூச்சர் டென்ஸ் அல்லது பிரசன்ட் டென்ஸுக்கு வந்து அரபிக்ல வந்து ஃபஅல் முதாரி, இது ضاد முதாரி ராயா. ஃபஅல் அம்ரு அப்படின்னா கட்டளை வாக்கியம், கட்டளை வினைச்சொல். ஃபஅல் அப்படின்னா வினைச்சொல் வெர்ப், கமண்ட் வெர்ப். ஃபஅல் மாதீன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் வெர்ப், கடந்த கால வினைச்சொல். ஃபஅலுன் முதாரியுன் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ் அல்லது ஃபியூச்சர் டென்ஸ் வெர்ப், நிகழ்கால அல்லது எதிர்கால வினைச்சொல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ தஅம்மல் அல் மிசாலைனி, மிசாலுன் மிசாலைனி, மிசாலுன் மிசாலைனி. கிதாபுன் கிதாபானி தான் உஸ்தாத் பார்த்துருக்குறோம். இது ஏன் லைனின்னு வந்திருக்குது அப்படின்னா ஃபதஹாவுடைய நசபுடைய ஹாலத்துல அலிஃபுக்கு பதிலா யா கொடுப்போம். சரியா? உதாரணமா பாருங்க. கிதாபுன் கிதாபானி தான் என்னது? கிதாபானி அப்படின்னா 2 புத்தகங்கள். இப்போ இது ரஃபாவுடைய ஹாலத்துல, நசபுடைய ஹாலத்துல மற்றும் ஜர்ருடைய ஹாலத்துல என்ன செய்வோம் அப்படின்னா அந்த அலிஃபை வந்து யாவா மாத்திடுவோம், கிதாபைனின்னு மாத்திடுவோம். கிதாபைனி, கிதாபைனி. அலிஃப் வந்து யாவா மாறிடும் நசபுடைய ஹாலத்திலையும் ஜர்ருடைய ஹாலத்திலையும். இப்போ இந்த இடத்துல எப்படி நசபு வருது அப்படின்னா நம்ம புக் 1ல 10வது பாடத்திலேயோ 11வது பாடத்திலேயோ ஃபஅல பத்தி படிச்சிருப்போம், உஹிப்பு அப்படின்ட்டு. ஃபஅலை தொடர்ந்து 2 பெயர்ச்சொற்கள் வரலாம், 2 நவுன் வரலாம். ஒன்னு வந்து the doer of the verb, doer of the verb. இன்னொன்னு வந்து ஆப்ஜெக்ட், வினையை செய்தவன். இன்னொன்னு வந்து அந்த வினை எதன் மீது நிகழ்கின்றதோ அல்லது எதை செய்ய சொல்கின்றதோ அப்படிப்பட்ட ஆப்ஜெக்ட்னு அரபிக்ல சொல்லுவாங்க. இப்போ டூவருக்கு வந்து அரபிக்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாயிலுன் என்று சொல்வார்கள். ஃபாயில் எப்போதுமே வந்து ரஃபா மர்ஃபூஆக இருக்கும். மஃஊல் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மஃஊல் என்று சொல்லுவார்கள். மஃஊல், மஃஊல் எப்போதுமே வந்து நசபுடைய ஹாலத்துல இருக்கும். ஃபாயில் வந்து ரஃபவுடைய ஹாலத்துல இருக்கும், மஃஊல் வந்து நசபுடைய ஹாலத்துல இருக்கும். இப்போ தஅம்மல், நீ சிந்தி. யார் சிந்திக்க சொல்றாங்க? இந்த செயலை செய்வது யாரு? நீ. அது இதுக்குள்ளேயே இருக்குது. அந்த அப்படிங்கிற ஒண்ணு மறைமுகமா இருக்கும். ஓகே, டூவர் வந்து இதுக்குள்ளேயே இருக்குது. ஃபாயில் வந்து அப்ப உள்ளுக்கு இருக்குது. எதை பார்க்கணும், எங்க பார்க்கணும், எப்படி பார்க்கணும், இது போன்ற விஷயங்களை வந்து மஃஊல்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட். மஃஊல் வந்து ஃபதஹாவுடைய மன்சூபுடைய நசபுடைய ஹாலத்துல வரும், ஃபதஹாவுடைய ஹாலத்துல வரும், நசபுடைய ஹாலத்துல வரும். அதனால தான் மிசாலுன் மிசாலானி தான் 2 உதாரணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா மிசா
லுன் மிசாலானி. மிசாலானினா இரண்டு உதாரணங்கள். அது நசபுடைய காலத்துல எப்படி மாறிடுது? மிசாலைனின்னு மாறிடுது. சரியா? தஅம்மல். தஅம்மல் இந்த அம்ரு வெர்ப் இருக்கு பாத்தீங்களா? அம்ரு ஃபஅல் எப்போதுமே வந்து சுக்குன்ல தான் முடியும் பெரும்பாலும். ஓகே, தஅம்மல் அல் மிசாலைனி. தஅம்மல் அல் மிசாலைனி. மிசாலானி, மிசாலைனி. ஏன் இது நசபுடைய காலத்துல இருக்கிறதுனால யாவை கொண்டு இந்த இடத்துல நசபு செய்றோம். மிசாலைனி. இன்னொரு சட்டத்தையும் பார்த்திருக்கிறோம். சுக்குனுடைய எழுத்துக்கு அடுத்து அலிஃப்லாம் வந்தா அந்த சுக்குனை எப்படி மாத்தணும்னு சொல்லியிருக்கிறோம்? கஸ்ராவா மாத்தணும்னு சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் புக்ல நம்ம படிச்சுட்டோம். அப்போ இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, தஅம்மலில் மிசாலைனி. தஅம்ம த அம் ஷத்தா வரும். தஅம்மலில் மிசாலைனி. தஅம்மலில் மிசாலைனி. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா சாட்ல போடுங்க. இன்ஷால்லா நான் இது பண்றேன். ஆக இதனுடைய அசல் எப்படி இருக்கும்? தஅம்மல் அப்படின்னு இருக்கும், அம்ரு வெர்பு. இதனுடைய அசல் எப்படி இருக்கும்னா மிசாலானின்னு இருக்கும். இங்க மிசாலைனின்னு ஏன் மாறி இருக்கு அப்படின்னா, இது மஃஊலுடைய ஹாலத்துல ஸ்டேட்டஸ்ல இருக்குது. மஃஊலுக்கு வந்து நசபு கொடுக்கப்படும். இந்த இடத்துல யாவை கொண்டு நசபு, அதனால மிசாலைனி. மூன்றாவது இது என்னன்னா, சுக்குன் பெற்ற எழுத்திற்கு பிறகு அலிஃப்லாம் வந்தால் அந்த சுக்குனை கஸ்ராவாக மாற்றி படிக்க வேண்டும். எழுதக்கூடாது, படிக்கணும். அப்போ தஅம்மலில் மிசாலைனி. தஅம்மலில் மிசாலைனி எழுதவும் செய்யலாம், படிக்கவும் செய்யலாம். ஓகே, அப்போ தஅம்மலில் மிசாலைனி அப்படின்னு எழுதிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கேட்க கூடாது, உஸ்தாத் அம்ரு ஃபைல் எல்லாம் சுக்குன்ல தானே முடியும், ஏன் இந்த இதுக்கு வந்து தஅம்மலில்னு கஸ்ரா கொடுத்துருக்காங்கன்னா, சுக்குன் பெற்ற எழுத்திற்கு அடுத்து அலிஃப்லாம் வந்தால் அந்த சுக்குனை கஸ்ராவாக மாற்ற வேண்டும் என்பது நாம் புக் 1 படித்த சட்டம். தஅம்மலில் மிசாலைனி. இங்க ரெண்டு உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ரெண்டு உதாரணங்களை நீ சிந்தி. மைண்ட் த டூ எக்ஸாம்பிள் அல்லது திங்க் த டூ எக்ஸாம்பிள். சும்ம தென் பிறகு, கவ்வின் மேக் உருவாக்கு, கவ்வின் ஷத்தா கவ்வின் ஜுமலன் மிஸ்லஹுமா. ஹுவாவுடைய இருமை வந்து ஹுமா படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஹுமா, ஹுவ ஹுமா. அப்ப மிஸ்ல ஹுமா, அந்த இரண்டை போன்று ஜும்லாக்களை உருவாக்கு. மினல் கலிமாத்தில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய கலிமாக்களில் இருந்து அந்த இரண்டு உதாரணங்களை போன்று ஜும்லாக்களை நீ உருவாக்கு. தஅம்மலில் மிசாலைனி, இரண்டு உதாரணங்களை கீழே கொடுத்திருக்க இரண்டு உதாரணங்களை நீ கவனி, சிந்தி. மைண்ட் த டூ எக்ஸாம்பிள். சும்ம தென் பிறகு, கவ்வின் ஜுமலன் மிஸ்லஹுமா மினல் கலிமாத்தில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய கலிமாக்களிலிருந்து அந்த இரண்டை போன்று, அந்த இரண்டு உதாரணங்கள் இருக்குல்ல, அந்த இரண்டை போன்று, மிஸ்ல அப்படின்னா போன்று, லைக், ஜும்லாக்களை உருவாக்கு. தென் மேக் த சென்டென்சஸ் லைக் த டூ ஃப்ரம் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். கலிமா அப்படின்னா வேர்ட்ஸ், ப்ளூரல். கலிமத்துன் சிங்குலர், முஃப்ரது. கலிமாத் என்பது ஜம்உ. மிசாலுல் அவ்வல், முதலாவது உதாரணம் பாருங்க. அமினல் ஹிந்தி அந்த அம்மின் பாகிஸ்தான. இப்ப இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அம். அம் என்பது அல்லது ஆர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும்.
இதுக்கு ஈக்குவலா இன்னொரு வார்த்தையும் இருக்குது அவு. ஆனா அவு என்பது சாதாரண வாக்கியங்களில் வரும். செய்தியாகவோ அல்லது சாதாரண சென்டென்ஸ்ல வாக்கியங்கள்ல அவு வரும். கேள்விக்குறிக்கான சென்டென்சஸ்ல வாக்கியங்கள்ல அம் என்ற எழுத்தை ஹர்ஃபை நாம உபயோகப்படுத்துவோம். இப்போ ஆவும் அம்மும் வரும்பொழுது இதற்கு அடுத்து வரக்கூடியது சாய்ஸ் 1 சாய்ஸ் 2. ஆவுக்கு அடுத்து இம்மிடியேட்டா வேற எதுவும் வரக்கூடாது. ஆவுக்கு அடுத்து உடனே சாய்ஸ் 1 வந்திருக்கணும். அம்ங்கிறது அதுக்கு அடுத்து வந்து சாய்ஸ் 2 இருக்கணும். உதாரணமா என்ன சாய்ஸ்? இவன் நல்லவனா கெட்டவனா? அப்ப இவன்கிறது அதுக்கு அடுத்து தான் வரணும். நல்லவன் அப்படிங்கிறது ஆவுக்கு அடுத்து வரணும். கெட்டவன்கிறது அம்முக்கு அடுத்து வரணும். இந்த இவனை வந்து முன்னாடி ஆவுக்கு அடுத்து கொண்டு வந்துடக்கூடாது. நல்லவன் இவனா அல்லது கெட்டவனா அப்படிங்கிறது வரும். சரியா? மிசாலுல் அவ்வல், முதலாவது உதாரணம் பாருங்க. அமினல் ஹிந்தி அந்த, நீ இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறாயா? அம்மினல் பாகிஸ்தான. இப்போ சாய்ஸ் 1 வந்து இந்தியாவில் இருந்து வந்திருக்கியா அல்லது பாகிஸ்தான்ல இருந்தா. அப்ப அந்தங்கிறது நீ. இப்ப என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த மினல் ஹிந்தி அம் மினல் பாகிஸ்தான் சொன்னா அர்த்தம் கொடுக்கும். ஆனா கிராமட்டிக்கலா ராங், இலக்கண ரீதியில ராங். ஏன் அப்படின்னா ஆவும் அம்மும் வரும்பொழுது ஆவுக்கு அடுத்தும் அம்முக்கு அடுத்தும் உடனே என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சாய்ஸ் 1 சாய்ஸ் 2 தான் வரணும். அப்போ அந்த வந்து சாய்ஸ் 1க்கு அடுத்து தான் கொண்டு வரணும். அமினல் ஹிந்தி அந்த, நீ இந்தியாவில் இருந்து அம் மினல் பாகிஸ்தான வந்திருக்கிறாயா அல்லது ஆர் பாகிஸ்தானில் இருந்து வந்திருக்கிறாயா? ஆர் யூ ஃப்ரம் இந்தியா ஆர் பாகிஸ்தான்? மிசால் சானி, இரண்டாவது உதாரணம் பாருங்க. செகண்ட் எக்ஸாம்பிள். அத்வபீபுன் அந்த அம் முஹந்திசுன், நீ மருத்துவரா அல்லது பொறியாளரா? ஆர் யூ அ டாக்டர் ஆர் இன்ஜினியர்? ஆர் யூ அ டாக்டர் ஆர் இன்ஜினியர்? அப்போ அம் என்பது கேள்விக்குரிய வாக்கியங்கள்ல மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்துவோம். சாதாரண வாக்கியங்கள்ல அல்லதுக்கு வந்து அவு உபயோகப்படுத்துவோம். இப்போ ஆவும் அம்மும் வரும்பொழுது ஆவுக்கு அடுத்து அம்முக்கு அடுத்து வேற எந்த வார்த்தையும் வரக்கூடாது. நாம எதை கேட்க போகிறோமோ இதுவா அதுவால அந்த சாய்ஸ் 1 சாய்ஸ் 2 தான் வரணும். இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த ஒரு 10 பயிற்சிகள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 10 பயிற்சிகள்ல சாய்ஸ் 1 சாய்ஸ் 2 கொடுத்திருக்கிறாங்க. அது யார்கிட்ட கேட்கணும், யாரை பத்தி கேட்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கிறாங்க. இதை வச்சு நாம என்ன செய்யணும் அப்படின்னா இதே போன்ற இந்த உதாரணங்களை போன்று வாக்கியங்களை உருவாக்க வேண்டும். சும்மா கவ்வின் ஜுமலன் மிஸ்லஹுமா, இந்த 2 உதாரணங்களை போன்று ஜும்லாக்களை நாம் உருவாக்க வேண்டும். ஜும்லா என்றால் வாக்கியங்கள், ஜுமலன் அப்படின்னா வாக்கியங்கள், ஜும்லா ஜும்லத்துன் என்றால் முஃப்ரத், வாக்கியம், சென்டென்ஸ். பாருங்க, அந்த முஜ்தஹிதுன் கஸ்லானு. முஜ்தஹிதுன்னா ஹார்ட் ஒர்க்கிங், கடினமாக வேலை செய்யக்கூடியவன். கஸ்லானுனா சோம்பேறி. இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா நீ கடினமாக வேலை செய்யக்கூடியவனா இல்லை சோம்பேறியா, இப்படி கேட்கணும். ஜும்லாவை உருவாக்கணும். ஆர் யூ அ ஹார்ட் ஒர்க்கிங் ஆர் லேசி? எப்படி உருவாக்கணும்? இப்போ எந்த சப்ஜெக்ட் பேசுறோமோ அந்த சப்ஜெக்டுக்கு வந்து முன்னாடி கொண்டு வரக்கூடாது. நீங்க எழுதலாம் இப்படி. உதாரணமா எப்படி எழுதலாம் அப்படின்னா அந்த முஜ்தஹிதுன் அம் கஸ்லானு. கஸ்லானுங்கிறது அல் மம்னூ மினஸ் ஸரஃப், அதனால என்ன செய்யக்கூடாது, தன்வீன் கொடுக்க கூடாது. முஜ்தஹிதுன்ல வந்து என்ன செய்யலாம், தன்வீன் கொடுக்கலாம்.
முஜ்தஹிதுன்ல தன்வீன் கொடுக்கலாம். முஜ்தஹிதுன் என்பது சாதாரண வார்த்தை, அதுல என்ன செய்யும், தன்வீன் வரும். கஸ்லானு என்பது அலிஃப் நூனை கொண்டு முடிந்துள்ள வர்ணனை, அதுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, தன்வீன் கொடுக்க கூடாது. இப்போ அந்த முஜ்தஹிதுன் அம் கஸ்லானு, நீ கடினமாக உழைக்கக்கூடியனா அல்லது சோம்பேறியா, ஆர் யூ அ ஹார்ட் ஒர்க்கிங் ஆர், இப்படி எழுதலாம். ஆனா கிராமட்டிக்கலா தப்பு. ஏன் அப்படின்னா ஆவும் அம்மும் வரும்பொழுது ஆவுக்கு அடுத்தும் அம்முக்கு அடுத்தும் என்ன இருக்கணும், அந்த சாய்ஸ் தான் இருக்கணும். அப்போ முஜ்தஹிதுன் அந்த, இப்படி ஆக அந்த முஜ்தஹிதுன் எழுதுனீங்கன்னா இலக்கண ரீதியில தவறு. எப்படி வரணும், முஜ்தஹிதுன் முஜ்தஹிதுன் அந்த, முஜ்தஹிதுன் அந்தங்கிறத அடுத்துதான் வரணும். ஆவுக்கு அடுத்தாப்புல என்ன செய்யக்கூடாது, அந்த வரக்கூடாது. அம் கஸ்லானு, அம் கஸ்லானு, முஜ்தஹிதுன் அந்த அம் கஸ்லானு. அடுத்து பாருங்க, ஹிய, இந்த இடத்துல அவள் என்பதை பற்றி பேச போறோம். இப்ப அவள் எப்படி இருக்க, சாய்ஸ் 1 சாய்ஸ் 2, சைனா ஜப்பான். அப்பனா அவ வந்து சைனால இருந்து வந்திருக்கிறாளா இல்ல ஜப்பான்ல இருந்து வந்திருக்கிறாளா அப்படின்னு கேட்க போறோம். எப்படி கேட்கலாம், அஹிய மினசீனி அம் மினல் யாபானி அப்படின்னு கேட்டுக்கலாம். அப்படிதான் நம்ம உதாரணமா சொல்லுவோம். ஆனா ஹியங்கிறது என்ன செய்யக்கூடாது, ஆவுக்கு அடுத்து வரக்கூடாது. ஆவும் அம்மும் வரும் பொழுது ஆவுக்கு அடுத்து சாய்ஸ் 1 தான் வரணும். அசீனி எப்படி வரணும், அ சீனி சுவாத சீனி மினசீனி, சைனாவில் இருந்தா அப்படின்னு வரணும். சாய்ஸ் வந்து என்னது, சைனாவில் இருந்தா ஜப்பானில் இருந்தா. இந்த ஜப்பானில் இருந்து என்பதுதான் சாய்ஸ் 1, சாரி சாய்ஸ் 2. சைனாவில் இருந்து என்பது சாய்ஸ் 1. மினசீனி, அந்தவுக்கு மேல ஹிய எழுதணும், அவள். அம் மினல் யாபானி, மினல் யாபானி, மினசீனி ஹிய அம் மினல் யாபானி. அவள் சைனாவிலிருந்து வந்திருக்கிறாளா இல்லை அல்லது ஜப்பானில் இருந்து வந்திருக்கிறாளா. இஸ் ஷீ ஃப்ரம் சைனா ஆர் ஃப்ரம் ஜப்பான். ஆக அம் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆவுக்கு அடுத்து சப்ஜெக்டை கொண்டு வரக்கூடாது. எதை பத்தி பேசுறோமோ அதை கொண்டு வரக்கூடாது. அங்க என்ன சாய்ஸ் கொடுக்குறோமோ அந்த சாய்ஸ் தான் ஆவுக்கு அடுத்தும் அம்முக்கு அடுத்தும் வர வேண்டும். அடுத்து பாருங்க, அந்த தொபீப, அந்தன் படிக்க கூடாது, தொபீபத்துன், தொபீபத்துன் முமர்ரிதத்துன் ஃபீமேல், அப்ப அந்தி. இப்போ அந்த க இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி யாரை பத்தி படிக்கிறோம், ஆண்பாலா பெண்பாலா அப்படின்னு பார்த்துட்டு காவா கியா அப்படிங்கிறத நாம டிசைட் பண்ணணும். இங்க தொபீபத்துன் முமர்ரிதத்துன் இது ரெண்டும் பெண்பால் வாக்கியம், அதனால அந்தி நீ. தொபீபத்துன் டாக்டர், முமர்ரிதத்துன் நர்ஸ். அப்போ எப்படி எழுதணும், அ அந்தி, அ தொபீபத்துன் அந்தி, அ தொபீபத்துன் அந்தி, அம் அம் முமர்ரிதத்துன், அம் முமர்ரிதத்துன்.
அத்வீபத்துன் அன்தி அம் முமர்ரிதத்துன். நாலாவது ஹும்னா அவர்கள், நசாரா கிறிஸ்டியன்ஸ், யஹூத் ஜூஸ் யஹூதியர்கள், கிறிஸ்டியன்ஸ் யஹூதியர்கள் ஜூஸ். நஸ்வாரா ஹும் அம் யஹூத். எப்படி எழுதணும்? நஸ்வாரா சாய்ஸ் முதல்ல வந்துடணும். நஸ்வாரா ஹும், ஹும்ங்கிறது அடுத்துதான் வரணும். ஹும் நஸ்வாரான்னு எழுதிடக்கூடாது. அம் யஹூத், அம் யஹூத், யஹூத். அவர்கள் நசாரா கிறிஸ்டியன்ஸா இல்லை யஹூதியர்களா இல்லை ஜூஸா? ஐந்தாவது பாருங்க. ஹாதா மஸ்ஜிதுன் மദ്രസத்துன். இது மஸ்ஜிதா இல்லை பள்ளிக்கூடமா? மദ്രസவா? பள்ளிக்கூடம். இப்ப என்ன கேட்கணும்? அ மஸ்ஜிதுன், ஆவுக்கு அடுத்து மஸ்ஜித் கொண்டு வரணும். அ மஸ்ஜிதுன் ஹாதா அம் மദ്രസத்துன், அம் மദ്രസத்துன். அ மஸ்ஜிதுன் ஹாதா, ஹாதாங்கிறது மஸ்ஜிதுன்க்கு அடுத்து கொண்டு வரணும். அ மஸ்ஜிதுன் ஹாதா அம் மദ്രസத்துன். இது மஸ்ஜிதா இல்லை மദ്രസவா? இப்ப இதுல என்ன செய்யுங்கன்னா 6 to 10 நீங்களே என்ன செய்யுங்க, பயிற்சி செஞ்சு பாருங்க. 6ல என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, ஹாதிஹி செய்யாரத்துல் முதீரி செய்யாரத்துல் முதர்ரிசி. ஹாதிஹி இது தலைமை ஆசிரியருடைய காரா இல்லை டீச்சருடைய காரா, ஆசிரியருடைய காரா? அப்ப என்ன செய்யணும்? இஸ் திஸ் பிரின்சிபல்ஸ் கார் ஆர் டீச்சர்ஸ் கார் அப்படிங்கிற மாதிரி அரபிக்ல நீங்க உருவாக்கணும். ஏழாவது என்னன்னா, அந்த முத்தஸவ்விஜுன் அஸபுன். அஸப் அப்படின்னா பேச்சுலர், கல்யாணம் முடிக்காதவங்க. முத்தஸவ்விஜுன் அப்படின்னா திருமணமானவர்கள், மேரீடு. அஸபுன் என்பது திருமணமாகாதவர்கள், பேச்சுலர். அப்போ நீ திருமணமானவனா இல்லை திருமணமாகாதவனா அப்படிங்கிறத சென்டென்ஸா கொண்டு வரணும். ஆர் யூ மேரிட் ஆர் அன்மேரிட் ஆர் பேச்சுலர்? அஸபுன் என்றால் பேச்சுலர், திருமணமாகாதவர். அடுத்து ஹுன்ன அவர்கள், பெண்பாலுக்கு சொல்றது. ஹும் என்பது ஆண்பாலுக்கு சொல்றது. மேல பார்த்தோம் இல்லையா, ஹும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இடத்துல ஹும் அவர்கள் என்பது முஸக்கர், ஹுன்ன வந்து முஅன்னஸ் ஜம்மு, முஅன்னஸ் ஜம்மு. காலாத்துக்க அல்லது கி, ஏன்னா யார்கிட்ட பேசுறோங்கிறத சொல்லல, அதனால காலாத்துக்கன்னு சொன்னாலும் சரிதான், காலாத்துக்கின்னு சொன்னாலும் தான். அம்மா துக்க அல்லது அம்மா துக்கி. அவர்கள் உன்னுடைய தாய் வழி சகோதரிகளா அல்லது தந்தை வழி சகோதரிகளா? இங்கிலீஷ்ல வந்து ரெண்டுமே ஆன்டிஸ் தான் வரும். ஆர் தே யுவர் மெட்டர்னல் ஆன்டிஸ் ஆர் பேட்டர்னல் ஆன்டிஸ் அப்படின்னு கேட்கணும். ஹாலாத் அப்படின்னா மெட்டர்னல், தாய் வழி சகோதரிகள். அம்மாத் அப்படிங்கிறது தந்தை வழி சகோதரிகள், பேட்டர்னல் ஆன்டிஸ். ஆர் தே யுவர் மெட்டர்னல் ஆன்டிஸ் ஆர் பேட்டர்னல் ஆன்டிஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும். அடுத்து 9வது, ஹுவ பாகிஸ்தான ஈரான். அவன் பாகிஸ்தானில் இருந்து வந்திருக்கிறானா ஈரானில் இருந்து வந்திருக்கிறானா? இஸ் ஹி ஃப்ரம் பாகிஸ்தான் ஆர் ஈரான்? ஈரான் நாடு தெரியுங்களா, ஈரான் ஈராக், அந்த ஈரான் இப்படிதான் எழுதணும். இந்த மின் இதை சேர்த்துக்கோங்க, இருந்து அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்கணும், இல்லைன்னா அதை வாக்கியம் அமைக்க முடியாது. அடுத்து கடைசி 10வது, பைத்துக கரீபுன் பைதுன். உன்னுடைய வீடு அருகில் இருக்கிறதா தூரத்தில் இருக்கிறதா? யுவர் ஹவுஸ் இஸ் நியர் ஆர் ஃபார், டிஸ்டன்ட். ஆக இந்த 6 to 10 வந்து என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்க ஹோம்ஒர்க்கா செஞ்சு பாருங்க. அதுல முக்கியமா பார்க்கக்கூடியது என்னன்னா, ஆவுக்கு அடுத்து
அந்த ஆப்ஷன் தான் வரணும். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 இங்க கொடுத்துருக்காங்கல்ல, ஆவுக்கு அடுத்த ஆப்ஷன் வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த இந்த சப்ஜெக்ட் எதை பத்தி பேசுறோமோ அது வந்து அதுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் தான் வரணும். அதே மாதிரி அம்முக்கு அடுத்தும் ஆப்ஷன் 2 தான் வரணும். வேற எந்த வார்த்தையும் வரக்கூடாது. 8வது பாருங்க, 8வது பயிற்சி. தஅம்மலில் அம்சிலத அல் ஆத்தியத லிது. நீ சிந்தி. தஅம்மல்னா நீ சிந்தி, சிந்தித்து பார், மைண்ட். அல் அம்சிலத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, தஅம்மல், தஅம்மலில் அம்சிலத. ஏன் இது வந்து ஆப்ஜெக்ட், மஃஊல். அதன் காரணத்தினால் என்ன செஞ்சிருக்கிறோம், அம்சிலத என்று கொடுத்திருக்கிறோம். வெர்பை பொறுத்தளவுல 2 வரும். ஃபஅலுக்கு அடுத்து ஃபாயில் என்று 1 வரும், மஃஊல் என்று ஃபாயில், மஃஊல். உங்களுக்கு புதுசா இருக்கும், இருந்தாலும் அப்படியே ஒரு 2-3 தடவை நான் திருப்பி சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பயிற்சி ஆயிடும். மஃஊல் என்று அடுத்து வரும். ஃபஅலுக்கு அடுத்து ஃபாயில். மஃஊல் வந்து ஆப்ஷனல், வந்தாலும் வரலாம் வராமலும் இருக்கலாம். ஆனால் ஃபாயில் கண்டிப்பா வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ வரும். மறைமுகம்னா அந்த ஃபஅலுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கும். ஃபாயில்னா யார் அப்படின்னா அந்த செயலை செய்யக்கூடியவர்னு அர்த்தம். மஃஊல் அப்படின்னா அந்த செயல் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, அது போன்ற வார்த்தைகளுக்கு வந்து மஃஊல் என்று சொல்லுவார்கள். இங்கே நாம குறிப்பா தெரிந்து கொள்றது என்னன்னா, ஃபாயிலுக்கு வந்து ரஃபா கொடுக்க வேண்டும், மஃஊலுக்கு நஸபு கொடுக்க வேண்டும். இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இப்ப தஅம்மல், சிந்தி. யார் சிந்திக்கணும், ஃபாயில், டூவர். அந்த செயலை செய்யக்கூடிய யாரு, நீ. அப்போ இதுக்குள்ளேயே வந்து அந்த, நீ சிந்தி அப்படின்னு ஒரு வார்த்தை உள்ளுக்கு இருக்கும். இப்போ ஃபாயிலுங்கிறது இங்க வெளிப்படையா இல்லை, அதனால ரஃபா பத்தி கவலைப்பட தேவையில்லை. எதை சிந்திக்கணும், எப்படி சிந்திக்கணும், எங்க சிந்திக்கணும், இதே மாதிரி வார்த்தைகளை வந்து மஃஊல் என்று சொல்லுவார்கள். எதை சிந்திக்கணும், இந்த உதாரணத்தை சிந்தி. அப்போ இது வந்து மஃஊல். மஃஊலுக்கு என்ன செய்யணும், ஃபத்ஹா கொடுக்க வேண்டும். தஅம்மலில் அம்சிலத அல் ஆத்தியத நஅத் மன்ஊத், பின்வரக்கூடிய உதாரணம், நஅத் மன்ஊத். அதனால இதனுடைய ஹரக்கத்தை அப்படியே என்ன செஞ்சிடும், ஆத்தியத்தை பெற்றுக்கொள்ளும். ஏன் இதுக்கு தர்கீப் சொல்லணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஅல் அம்ரு, அல் அம்சிலத்த மஃஊல், ஆத்தியத்தை நஅத். இது மஃஊல் பிளஸ் மன்ஊத். லிது, தூவிற்கு கொடுக்கப்பட்டுள்ள பின்னால் உள்ள உதாரணங்களை நீ சிந்தி. தூவை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க தூவை பத்தி நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தூவுக்கு உடையங்கிற அர்த்தம் வரும். தூவுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நவுன் வந்து கஸ்ரா பட்டிருக்கும். து ஹுலுகின், து ஹுலுகின், குணமுடையவன் அப்படிங்கிறத பார்த்தோம், அப்படிதானே. ஹுலுகின், தூவுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நவுனுக்கு, இஸ்முக்கு வந்து கஸ்ரா கொடுக்கணும், முதாஃப் இலைஹிங்கிற அடிப்படையில். தூவனுடைய அர்த்தம் உடைய, possessing the manner, having the manner அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றது. தமிழ்லனா குணத்தை உடையவன், உடையங்கிற அர்த்தத்தை இந்த தூ கொடுக்கும். இதுக்கு இந்த தூவுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த இஸ்முக்கு வந்து கஸ்ரா கொடுக்கணும், முதாஃபுன் இலைஹி என்ற அடிப்படையில். தஅம்மலில் அம்சிலத்தல் ஆத்தியத்த லிது, தூவிற்கு, தூவுக்காக கொடுக்கப்பட்டுள்ள பின்வரக்கூடிய உதாரணங்களை சிந்தி. முதலாவது உதாரணம் பாருங்க. முதீருனா ஸூ லிஹியத்தின் தவீலத்தின், எங்களுடைய தலைமை ஆசிரியர் நீண்ட தாடியை வைத்திருக்கின்றார். ஸூ என்பது உடைய அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடியது முதாஃபின் இலைஹிங்கிற அடிப்படையில் கஸ்ரா பெற்றிருக்குது. தவீலத்தின் அப்படிங்கிறது நஅத். இது மன்ஊத், முதாஃபின் இலைஹி வ மன்ஊத், தவீலத்தின் நஅத். அதனால இந்த ஹரக்கத்தை அப்படியே தவீலத்தினுக்கும் கொடுத்திருக்கிறோம். Our principal, our headmaster, having, possessing a long beard.
ஓகே, லாங் பியர்ட். அடுத்து ரெண்டாவது பாருங்க, ஹாத தஃப்தரு ذو ورق முசத்தரின். முசத்தர் அப்படின்னா மிஸ்தரத்துன் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? மிஸ்தரத்துன் அப்படிங்கிறத புக் ஒன்ல படிச்சிருக்கோம். ரூலருக்கு சொல்லுவாங்க, ரூலருக்கு ஸ்கேல். இது அது எதுக்கு யூஸ் பண்ணும்? அந்த லைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ரூலரை, கரெக்டா? முசத்தரத் அப்படின்னா லைன்டு, கோடு போட்ட பேப்பர்களை உடையது. இந்த நோட்டு புத்தகம் கோடு போட்ட, அப்படின்னா கோடிட்ட, லைன்டு, ரூல்டு நோட்டுன்னு சொல்லுவோம்ல ஆங்கிலத்துல. ரூல்டு நோட், ரூல், ஹேவிங், பொசஸிங் ரூல்டு பேப்பர். இந்த நோட்டு புத்தகம் கோடு போட்ட பேப்பர்களை உடையது, பக்கங்களை உடையது. திஸ் நோட்புக் பொசஸிங் ரூல்டு பேப்பர். ரூல்டு பேப்பர் அப்படின்னா லைன் போட்டிருக்கும்ல பேப்பர்ல, கோடு போட்டு அதுல எழுதுவோம்ல, அப்படிப்பட்ட அன்ரூல்டு ரூல்டு பேப்பர். முசத்தரத் அப்படின்னா மிஸ்தரத் படிச்சிருக்கிறோம், அதுல இருந்து வந்ததுதான் முசத்தரத்துன். முசத்தர். மிஸ்தரத் அப்படின்னா மசாத்வீர் அப்படின்னு படிச்சிருக்கிறோம், ரூலருக்கு சொல்லப்படும், ரூலர். முசத்தரத்துன்னா ரூல்டு பேப்பர், கோடு போட்ட பேப்பர். அஹ்மது துவாலிபுன் ذو علم وخلق. அஹ்மத், ஏன் அஹ்மது? அஃஅலுங்கிற வசன்ல வந்திருக்கிறது எல்லாம் பெயர், ஆண்பால் பெயர்கள் வந்து அல் மம்னூ மின ஸரஃப், அதனால அதற்கு தன்வீன் கொடுக்க கூடாது. அஹ்மது துவாலிபுன் மாணவன், ذو علم وخلق அறிவுடைய, கல்வி ஞானமுடைய மற்றும் குணமுடைய மாணவன். அஹ்மத் இஸ் a student possessing அல்லது having knowledge and manner. knowledge and manner. இப்போ து முதாஃபனுடைய இடத்துல இருக்குது, இல்மன் முதாஃபுன் இலைஹி. இங்க வாவ் அப்படி இது பண்ணி என்ன செய்யப்பட்டிருக்குது? இதனுடைய ஹரக்கத்து இங்க வந்திருக்குது. அஹ்மது துவாலிபுன் ذو علم وخلق. ஹாதல் கமீசு, இந்த சட்டை, ذو கும்மின் கசீரின். கும் அப்படின்னா இந்த கை, ஸ்லீவ்க்கு சொல்றது கும். கசீர் அப்படின்னா குட்டையான கையுடைய சட்டை. அப்படின்னா லாங் ஸ்லீவ், ஹாஃப் ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவ் சொல்லுவோம்ல. ஃபுல் ஹேண்ட், ஹாஃப் ஹேண்ட் அப்படின்றத நம்ம இதுல சொல்லுவாங்க. ஃபுல் ஹேண்ட் சட்டை, ஹாஃப் ஹேண்ட் சட்டை. ذو கும்மின் கசீரின் அப்படின்னா ஹாஃப் ஹேண்ட் சட்டை. ذو கும்மின் தவீலின் அப்படின்னா நீண்ட கையுடைய சட்டை, அப்படின்னா ஃபுல் ஹேண்ட் சட்டை. ஹாதல் கமீசு, இந்த சட்டை, this shirt is ذو கும்மின் கசீரின், possessing அல்லது having short sleeve, அப்படின்னா half hand, half sleeve. This shirt is possessing a half sleeve அல்லது short sleeve. وذاك and that is this and that. தாக்கனா that. தாலிக்கவ தான் தாக்கன்னு படிக்கலாம். நம்ம தாலிக்கன்னு படிச்சிருக்கிறோம். தாலிக்கவ தாக்க என்றும் படிக்கலாம். وذاك மற்றும் அது, ذو கும்மின் தவீலின் நீண்ட கையுடைய சட்டை. and that is possessing a long sleeve. கும், இது கம் இல்ல கும், இங்க எங்க வந்திருக்கு பாருங்க. கும்மின், ஷத்தாவுக்கு கீழே வந்தா கும்மின்னு படிக்கணும், கும்மன்னு படிச்ச கூடாது. ஷத்தாவுக்கு மேல வந்தாதான் கும்மன்னு வரும். இது ஒரு வகையான பிரிண்டிங். கீழே எழுத மாட்டாங்க கும்மின்க்கு. ஷத்தாவுக்கு கீழேயே டபுள் கஸ்ரா, சிங்கிள் கஸ்ரா போட்டுருவாங்க. அப்போ ஷத்தாவுக்கு கீழே வந்து அதை கஸ்ராவா படிக்கணும், ஃபதஹாவா படிச்சிடக்கூடாது. அடுத்து பாருங்க, அல் மஸ்ஜிது அல்லதி ஃபி ஹய்யினா ذو மனாரத்தின் வாஹிதத்தின். பள்ளிவாசல் எப்படிப்பட்ட பள்ளிவாசல்? ஹை அப்படின்னா ஏரியா, லொக்காலிட்டி, எங்களது ஏரியாவில், சுற்றுப்புறத்தில் உள்ள, நெய்பர்ஹுட், லொக்காலிட்டி,
ஏரியாவுக்கு ஹைன்னு சொல்லுவாங்க. எங்களது பகுதியில் உள்ள, எங்களது சுற்று வட்டாரத்தில் இருக்கிறதே அப்படிப்பட்ட மஸ்ஜித் ஜூ மனாரத்தின் வாஹிதத்தின். மனாரானா தெரியும்ல, மேல இந்த இதுல ஸ்பீக்கர்லாம் பாங்க சொல்றது, இது ஸ்பீக்கர்லாம் வச்சு பெருசா வச்சிருப்பாங்கல்ல, மனாரா. பள்ளியாசலுக்கு இதுல என்ன செய்யிருக்கும், மேல ஒரு மனாரா மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. ஜூ மனாரத்தின் வாஹிதத்தின், ஒரு மனாராவை உடையது. The masjid which is in our locality or in our neighborhood having one manara. இப்போ இத பார்த்துட்டோம். இப்போ அடுத்த இதுல பாருங்கன்னா, ஜூ என்பது முதக்கருக்கு தான் ஜூன்னு சொல்லணும். முதக்கர் முஃப்ரத், அப்பனா ஆண்பால் ஒருமைக்கு, மாஸ்குலின் சிங்கிள் இருக்கு. பெண்பாலுக்கு வந்துச்சுன்னா அந்த தூ எப்படி வரும்னா தாத் அப்படின்ட்டு வரும். தாத்து தூன்னு வராது, தாத்துன்னு வரும் பெண்பாலாக இருந்தால். முன்னஸாக இருந்தால் முஃப்ரத், முன்னஸ் முஃப்ரதாக இருந்தால் தாத்துன்னு வரும். ஆண்பால்ல பன்மையாக இருந்துச்சுன்னா தூ அப்படின்னு மாறிடும். தூ எப்படி மாறும், ஆண்பால்லையே முதக்கர்ல ஜம்மா இருந்துச்சுன்னா ஜம்உன் தூ அப்படின்னு படிக்கணும். பெண்பாலுக்கு வந்து தூங்கிறது தாத்து அப்படின்ட்டு மாறிடும். முன்னஸ்ல பன்மையாக இருந்துச்சுன்னா, முன்னஸ் என்றால் ஃபெமினின் பெண்பால், முன்னஸ் ஜம்மா இருந்துச்சுன்னா தவாத் அப்படின்னு மாறிடும். அப்போ ஒருமையில ஆண்பாலுக்கு ஜூ என்றும் பெண்பாலுக்கு முன்னஸுக்கு தாத்து என்றும் சொல்லப்படும். பன்மையில ஜம்முல முதக்கருக்கு தூ என்றும் முன்னஸுக்கு தவாத் என்றும் நாம எழுதணும், படிக்கணும். ஹாத தாலிபு, இங்க தாலிப் ஆண்பால் முன்னஸ், சாரி முதக்கர் முஃப்ரத பத்தி பேசுறோம், அதனால து ஹுலுக்கின். ஹாத தாலிபு து ஹுலுக்கின், இந்த மாணவன் குணம் உடையவன். This student is having, possessing a manner. ஹாவுலாய் துல்லாபு, ஹாவுலாய் துல்லாபு, these students, plural masculine. முதக்கர் ஜம்உ, முதக்கர் ஜம்மு, முதக்கர் என்றால் ஆண்பால், வால முதக்கர்னு சொல்லக்கூடாது, முதக்கர். ஜம் என்றால் பன்மை, முதக்கர் ஜம். இது முஅன்னஸ் ஜம், முஅன்னஸ் ஜம். வாவ் போட்டு ஹம்சா மேல வரணும், முஅன்னஸ் ஜம். ஹாவுலாய் துல்லாபு தூ ஹுலுக்கின், these students are having manner. அர்த்தம் ஒண்ணுதான். ஹாதிஹி த்வாலிபத்து முஃப்ரத், முஅன்னஸ் முஃப்ரத், தூன் படிக்க கூடாது, பெண்பாலாக இருப்பதனால் தாத்து ஹுலுக்கின்னு சொல்லணும். ஹாதிஹி த்வாலிபத்து, இந்த மாணவி குணம் உடையவள். This girl student is possessing manner. ஹாவுலாய் த்வாலிபாத்து, these girl students are தவாத்து ஹுலுக்கின். அர்த்தம் எல்லாம் ஒண்ணுதான். possessing a manner, இந்த மாணவிகள் குணம் உடையவர்கள். அப்ப என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, அடுத்து இதே மாதிரி ஹாதா வச்சு உங்களை ஹோம்ஒர்க் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. புரியுது? என்ன செய்யுங்க, ஹாதா வச்சு ஹோம்ஒர்க் சொல்லுங்க. இந்த தாத்த தூ என்பது ஒருமை, அதே பன்மையில வந்து வரும்பொழுது தூ என்று உபயோகிக்க வேண்டும். பெண்பாலாக ஒருமையில வரும்பொழுது தாத்து என்று உபயோகிக்க வேண்டும். பெண்பால் பன்மையாக வரும்பொழுது தவாத்து என்று உபயோகிக்க வேண்டும். இப்போ அடுத்து ஒரு உதாரணம், ஒரே இது மட்டும் கொடுத்திருக்கிறாங்க தூக்கு உதாரணம். நீங்க தூ தாத்து தவாத்து என்பதை நீங்க உருவாக்கணும். ஹாதர் ரஜுலு து மாலின் கசீரின், ஹாதர் ரஜுலு இந்த மனிதர், து மாலின் பணம் உடையவர். மால் என்றால் செல்வம், பணம், மாலுன் அப்படின்னா பொருள் உடையவர். கசீரின்னா அதிகமான செல்வம் உடையவர். அதே மாதிரி என்ன செய்யணும்,
ரிஜாலுக்கு கொண்டு வரணும், நிசாவுக்கு கொண்டு வரணும், இம்ராத் ரஜுலுக்குனுடைய இது வந்து வரும் இம்ராத், இம்ராத்துன், நிசா இதுக்கு வந்து என்ன செய்யணும், நீங்க உருவாக்கணும். இந்த மனிதர்கள் அதிகமான செல்வம் உடையவர்கள், இந்த பெண் அதிகமான செல்வம் உடையவள், இந்த பெண்மணிகள் அதிகமான செல்வங்களை உடையவர்கள் என்று கொண்டு வரணும். அடுத்து பாருங்க, இந்த இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லஅல்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். லஅல்ல என்பது நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஆதரவு வைக்கிறது. இன்ன அஹ்வாத்துஹாலே இன்னொன்னு இருக்கு, லைத்த அப்படின்னு ஒண்ணு இருக்குது. லைத்த என்பது நடக்காத ஒண்ணு ஆதரவு வைக்கிறது. நம்ம பாடமே பார்க்கறது கிடையாது, ஆனா பாஸ் ஆயிடணும் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, நினைப்போம்ல. பாடம் பார்த்துட்டு நான் பாஸ் ஆகணும்னு ஆதரவு வைக்கிறது லஅல்ல. பாடமே பார்க்காம, கிளாஸே அட்டன் பண்ணாம, புக்கே திறக்காம, ஆனா மார்க் மட்டும் 100 மார்க் வந்துடணும் அப்படிங்கிற நினைக்கிறது லைத்த, நடக்காத ஒண்ணு ஆதரவு வைக்கிறது. சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா எல்லாம் நடக்கும். ஆக லஅல்ல என்பது ஆதரவு வைப்பது, நடக்கக்கூடிய ஒன்றை ஆதரவு வைப்பது. ஏன் நடக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்றேன் அப்படின்னா, இன்ன அஹ்வாத்துஹாலே லைத்த என்று ஒரு வார்த்தை இருக்கின்றது. இன்ன அஹ்வாத்துஹாலே இருக்குது, இன்ன மற்றும் அதனுடைய சகோதரிகள்ல. அது இந்த லைத்த என்பது நடக்காத ஒன்றை ஆதரவு வைப்பது. அதுகில் லஅல்ல. இப்ப என்ன செய்யணும்னா, இங்க வந்து ஒரு 12 ஜும்லா இஸ்மியாக்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல வந்து லஅல்லவை நாம் நுழைக்க வேண்டும், இணைத்து நாம் படிக்க வேண்டும். நம்ம போன வாரம் இன்னவை நுழைச்சோம், இன்னவை சேர்த்து நாம பிராக்டிஸ் பண்ணோம். இந்த 10வது எக்ஸசைஸ்ல லஅல்லவை நுழைத்து பிராக்டிஸ் செய்றோம். அதுகில் லஅல்ல, லஅல்லவை நுழை, நஅல்லவை நுழை. அதுகில் அப்படின்னா நுழை, ஜாயின் அப்படிங்கிற மாதிரி வரும். அல ஜுமலின் ஆத்தியத்தின், பின்வரக்கூடிய ஜும்லாக்களின் மீது லஅல்லவை நுழை. ஜும்லா இஸ்மியா கொடுக்கப்பட்டிருக்குது. இன்ன அஹ்வாத்துஹா எப்போதும் ஜும்லா இஸ்மியாவிற்கு முன்பாகத்தான் வரும், ஜும்லா ஃபஅலியாக்கு முன்னால வராது. ஜும்லா இஸ்மியாவிற்கு முன்பாகத்தான் இன்ன அஹ்வாத்துஹா வரும். ஆக லஅல்ல என்ற வார்த்தையை பின்வரக்கூடிய ஜும்லாவின் மீது நுழை. ஜாயின் த லஅல்ல ஆன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். எப்படி நுழைக்கணும்னா, இல்மன் அறிந்தவனாக, கல்வி ஞானம் உடையவனாக. எதை பற்றி கல்வி ஞானம் உடையவனாக? பி அன்ன லஅல்ல மின் அஹ்வாத்திஹா இன்ன, மின் அஹ்வாத்தி இன்ன. லஅல்ல என்பது இன்னவுடைய சகோதரி என்ற கல்வி ஞானத்தை கொண்டு லஅல்லவை பின்வரக்கூடிய உதாரணங்களோடு ஜும்லாக்களோடு இணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த இல்மன் இந்த கண்டிஷனை போட்டிருக்காங்க தெரியுமா? உன் பாட்டுல என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம பாட்டுல லஅல்லவை வந்து அப்படியே போட்டுட்டு போயிடக்கூடாது. லஅல்ல என்பது இன்ன அஹ்வாத்துஹா, இன்ன அஹ்வாத்துஹா என்ன செய்யும், இன்னவுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்மிற்கு நசபு செய்யும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, லஅல்ல என்பது பி அன்ன லஅல்ல, லஅல்ல என்பது மின் அஹ்வாத்தி இன்ன, இன்னவுடைய சகோதரிகளில் உள்ளது என்ற அறிவை கொண்டு, என்ற கல்வி ஞானத்தை கொண்டு பின்வரக்கூடிய ஜும்லாக்களின் மீது லஅல்லவை நுழை. சரியா? இப்ப என்ன செஞ்சிருக்குது, ஹுவ பிஹைர், அவன் நன்றாக இருக்கிறான். ஹி இஸ் குட், ஹிய பிஹைர். இது எல்லாமே வந்து தமீருல் முன்ஃபஸில்ல கொடுத்துருக்குறோம். நம்ம லஅல்ல சேர்க்கும் போது முத்தசிலா கொடுக்கணும்.
உதாரணமா பாருங்க, லஅல்லஹு அவன் நன்றாக இருக்கிறான், அவன் நன்றாக இருக்கக்கூடும், இருக்க வேண்டும். லஅல்ல லஅல்லஹு லஅல்லஹு பிகைர். He might be good. He might good. Hum பிகைரின். Here பிகைர். இந்த இடத்துல மைட் ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த ஹோப்புக்காக வேண்டிதான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐ ஹோப் யூ ஆர் குட், லஅல்லஹு அன்த பிகைர் அப்படிங்கிற மாதிரி ஐ ஹோப் யூ ஆர் குட் அப்படின்னு பார்த்தோம். ஐ ஹோப் யூ ஆர் குட், ஹி இஸ் குட் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம், அல்லது ஹி மைட் பி குட் அப்படிங்கிறத ஹோப்பை வச்சு என்ன செய்யணும், கொடுக்கணும். லஅல்ல என்பது ஹோப், ஆதரவு வைக்கக்கூடியது, நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆதரவு வைப்பது. அதற்கு தகுந்தாற் போல் நம்ம வார்த்தைகளை அமைத்துக் கொள்ளலாம். இந்த இடத்துல எப்படி வந்திருக்குது அப்படின்னா ஹுவ, ஹிய, அந்த, அந்தி, அன, ஹும், ஹுன்ன, அன்தும், அன்துன்ன, நஹ்னு. இதை வச்சுட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவன் நன்றாக இருக்கிறான், அவள் நன்றாக இருக்கிறாள், நீ நன்றாக இருக்கிறாய், நீ பெண்பாள் நன்றாக இருக்கிறாய், ஹும் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், ஹுன்ன பெண்பாள் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், அன்தும் நீங்கள் அனைவரும் ஆண்பாள் நன்றாக இருக்கிறீர்கள், அன்துன்ன நீங்கள் அனைவரும் பெண்பாள் நன்றாக இருக்கிறீர்கள். அப்ப இதை வந்து லஅல்லஹு வரும்போது என்ன செய்யணும், இந்த இடத்துல எல்லாம் அவ்வமாயிருள் முன்ஃபசிலா கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம லஅல்லஹோட சேர்க்கும் பொழுது இதற்கு இணையான முத்தசிலான தமீரை என்ன செய்யணும், சேர்க்கணும். லஅல்லஹும் பிகைரின், லஅல்லஹும் பிகைரின். அர்த்தம் எப்படி வைக்கணும்னா ஐ ஹோப் ஹி இஸ் குட், ஆர் யூ ஆர் குட், தே ஆர் குட், அப்படின்னா தே மைட் பி குட், அவர்கள் நன்றாக இருக்கக்கூடும், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் நன்றாக, அவன் நன்றாக இருக்கிறான் என்று நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வச்சிருக்கேன். ஆக மொத்தத்துல நடக்கக்கூடிய ஒன்றை ஆதரவு வைப்பதுதான் லஅல்ல. லைத்த என்ற வார்த்தை நடக்காத ஒண்ண அல்லது நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆதரவு வைக்கிறது தான் லைத்த. 9, 10, 11 கொஞ்சம் மாதிரி இருக்கும். ஆனா நாஜிஹுன், நாஜிஹ் அப்படின்னா வெற்றி பெற்றவன் ஃபர்ஸ்டா வருது. ஆனா நாஜிஹுன் நான் வெற்றி பெற்றவன், நஹ்னு நாஜிஹூன நாங்கள் வெற்றி பெற்றவர்கள். 11வது பாருங்க, நான் வெற்றி பெற்றவனாக ஆக வேண்டுமே, இப்படியும் அர்த்தம் சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து லஅல்லவ வந்து சேர்க்கும் பொழுது எப்படி வைக்கணும்னா நான் வெற்றி பெற்றவனாக ஆக வேண்டுமே, ஆக இருக்கக்கூடும், ஆதரவு வைக்கக்கூடிய வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் நாம் பொருத்தமான வார்த்தையை சேர்த்துக் கொள்ளலாம். நஹ்னு நாஜிஹூன, we are winners, I am a winner, we are winners. இதுல எல்லாத்துலயும் லஅல்லவை சேர்க்க வேண்டும். 11, 12 பாருங்க, அல் முதீரு ஃபீ குர்ஃபதிஹி, தலைமை ஆசிரியர் அவருடைய அறையில் இருக்கிறார். அப்போ தலைமை ஆசிரியர் அவருடைய அறையில் இருக்க வேண்டுமே, இருக்கக்கூடும். The principal is in his room. அல் இஹ்தாரு, அல் இஹ்திபாரு, இஹ்திபாரு என்பது எக்ஸாம், அல் இஹ்திபாரு சஹ்லுன், எக்ஸாம் இஸ் ஈஸி. அப்ப என்ன செய்யணும், ஐ ஹோப் எக்ஸாம் இஸ் ஈஸி அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரணும். லஅல்லல் இஹ்திபார். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கடைசி ரெண்டுல என்ன செய்யணும், தமீர் வரல, இஸ்மு வந்திருக்குது. அதனால கவனமா ஃபத்ஹா போடுங்க, தம்மா போட்டுறாதீங்க. ஏன்னா இன்ன அஹ்வாத்துஹா அதற்கு அடுத்து வரக்கூடிய இஸ்மிற்கு நசபு செய்யும். அடுத்து பாருங்க 11வது, இக்ரஅல் மிசாலைனி சும்ம அக்மில் ஜுமலல் ஆத்தியத பி வதுஇ காலின் அவ் காலியத்தின். இப்போ காலின் அப்படிங்கிற ஒரு எழுத்தை பத்தி நாம ஏற்கனவே படிச்சோம். காலின் என்பது எக்ஸ்பென்சிவ், விலை அதிகமானது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதனுடைய அசல் நீங்க இப்படி பார்க்கும்பொழுது இது கஸ்ராவோடு இருக்குது அப்படின்னு நினைச்சிட கூடாது.
இது ஆக்சுவலா வந்து காலியுன் இருக்கும். எப்படி இருக்கும்? காலியுன் இப்படி இருக்கும். காலியுன் யா இருக்கும். காலியுன். பெண்பால் எப்படி வரும்? இந்த யா இருக்கிறதுனால தான் காலித்துன்னு வராது, காலியத்துன்னு வரும். பெண்பால் எப்படி வரும்? இந்த யாவுக்கு அப்புறம் ஒரு கா லி ய துன். ஏன் இந்த யா இருக்கிறதுனால தான் யாவுக்கு அடுத்து இந்த பெண்பாலுடைய தா வருது. இப்போ ஆண்பாலாக படிக்கும் பொழுது காலியுன் என்று படிப்பதற்கு பதிலாக நம்ம காலின் காலின் அப்படின்னு தான் படிப்போம். இப்போ உதாரணமா பாருங்க, ஹாதா கலமுன் காலின், ஹாதல் கலமு காலின். ஹாதல் கலமு காலின், இந்த பேனா விலை உயர்ந்தது. திஸ் பென் இஸ் எக்ஸ்பென்சிவ். அஸ்லுஹு, இதனுடைய அசல் ஆகிறது. தமிழ்ல அசல் அசல்னு சொல்லுவோம்ல, அரபிக்ல இருந்து வந்ததுதான் அசல். த ஒரிஜின் இஸ், இங்கிலீஷ்ல origin. The origin is ghaliyun. The origin is ghaliyun. இப்போ ஆண்பால்ல இருக்கும்போது காலின் அப்படின்னு படிப்போம். இது தம்மாவுடைய இடத்துல தான் இருக்குது. அசல் வந்து காலியுன் இருக்கும். பெண்பால் வரும் பொழுது காலியத்துன், காலத்துன்னு படிச்சிடக்கூடாது, காலத்துன்னு படிச்சிடக்கூடாது, காலியத்துன். ஏன்னா அசல் வந்து காலியுன் தான், அதுல இருந்து தான் தாவ சேர்க்கணும். ஹாதிஹி சாஅத்து காலியத்துன். This watch is expensive. இந்த கடிகாரம் விலை உயர்ந்தது. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த பொருத்தமான எந்த இடத்துல காலின் வைக்கணும், எந்த இடத்துல காலியத்துன் வைக்கணும் என்பதை நாம யோசிச்சு இந்த கோடிட்ட இடத்தை நிரப்ப வேண்டும். இங்க வந்து கோடிட்ட இடம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம நிரப்ப வேண்டும். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இக்ரா அல் மிசாலைனி, இந்த ரெண்டு உதாரணங்களை படி. சும்ம அக்மிலில் ஜுமலல் ஆத்தியத்த, பிறகு பின்வரக்கூடிய ஜும்லாக்களை நீ நிரப்பு. அக்மில்னா பரிபூர்ணமாக்கு, நிரப்பு பரிபூர்ணமாக்கு. எதை கொண்டு பரிபூர்ணமாக்கணும்? பி வதஇ காலின் அவு. இங்க பாத்தீங்களா அவு வந்திருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல அவுன்னா அல்லது, அம் அவு. ஆனா இந்த இடத்துல செய்தியாக வந்திருப்பதனால், சாதாரண வாக்கியமாக வந்திருக்கனால் அவு உபயோகிச்சிருக்கிறோம். காலின் அல்லது காலியத்துன், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை வைப்பதை கொண்டு. ஃபில் அமாக்கினில் காலியத்தி, காலியாக இருக்கக்கூடிய இடங்களில். மகான் அதுல இருந்து வந்தது அமாக்கின், காலியான இடங்களில். காலின் அல்லது காலியத்துன் என்ற வார்த்தையை வைப்பதை கொண்டு பின்வரக்கூடிய ஜும்லாக்களை நீ பரிபூர்ணமாக்கு. Complete the following sentences by putting ghalin aw ghaliyatun in the empty places. Al-kitabul arabiyyatu, Al-kitabul arabiyyatu, அரபி புத்தகம் expensive in our country. Fi baladina, balad அப்படின்னா country, நாடு. எங்களுடைய நாட்டில் அரபு புத்தகம் விலை அதிகம். ஹாதல் கிதாபு ரஹீசத்துன், இந்த புத்தகம் விலை மலிவு. ரஹீசுன்னா சீப், இந்த புத்தகம் விலை மலிவானது. வதாக்க, மற்றும் அந்த புத்தகம் விலை அதிகமானது. அப்ப இந்த இடத்துல காலின் போடணுமா அல்லது காலியத்துன் போடணுமாங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஹாதல் முஅஜமு, இந்த முஅஜம் என்றால் டிக்ஷனரி, அகராதி. ஹாதல் முஅஜமு புது வார்த்தை, முஅஜம் என்றால் அகராதி. அந்த அகராதி புரிச்சவன் கிடையாது, அந்த டிக்ஷனரிக்கு சொல்லுவோம்ல அந்த அகராதி. ஹாதல் முஅஜமு பி மிஅத்தி ரியாலின், 100 ரியாலை கொண்டது. இப்போ மியத்து அல்ஃபு, இதுக்கு அடுத்து வரக்கூடியது ஒருமையில வரணும், ஒருமையான இஸ்மாக இருக்க வேண்டும், முஃப்ரதாக இருக்க வேண்டும், கஸ்ரா உடையதாக இருக்க வேண்டும். ஏன்னா முதாஃப் இலைஹிங்கிற அடிப்படையில். ஹுவ அது எக்ஸ்பென்சிவ், அது விலை அதிகமானது. அப்போ காலின் போடணுமா காலியத்துன்னு போடணுமா நீங்க டிசைட் பண்ணுங்க. ஹாதிஹில் ஹகீபத்து, ஹகீபத் இந்த கைப்பை, இந்த ஹேண்ட்பேக்.
எக்ஸ்பென்சிவ் விலை உயர்ந்தது. காலின் பொண்ணுமா காலியத்துன் பொண்ணுமா அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசி இது முடிச்சிடலாம். இக்ராயில் மிசால இக்ராயில் மிசாலைனி பின்வரக்கூடிய உதாரணங்களை படி. சும்மா பிறகு இக்ராயில் ஜுமலல் ஆத்தியத்தை பின்வரக்கூடிய ஜும்லாக்களை நீ படி. பஅத ஸாலிக அதற்கு பிறகு உக்துபுஹா அதை நீ எழுது. மஅ கிதாபத்தில் அஅதாதல் வாரிதத ஃபீஹா பில் ஹுருஃபி. அதாவது என்னன்னா இதுல ஒரு பக்கம் மாறி இருக்குது. 10க்கு அப்புறம் 12 இருக்கும், நீங்க அதுக்கு அடுத்து 11 இருக்கும். சரியா? பிரிண்டட் பண்ணியிருந்தா கொஞ்சம் மாத்திக்கோங்க. இந்த வார்த்தைகள்ல என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னா எண்ணிக்கையெல்லாம் வந்து நம்பர்ல கொடுக்கப்பட்டிருக்குது. இதை எழுத்தால எழுத வேண்டும், வேர்டிங்ல எழுதணும். அதான் சொல்றாங்க. இந்த ஒரு 5 ஜும்லாக்கள்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, 100 1000ங்கிறத எழுதியிருக்கிறாங்க. ஆனா எண்ணால் எழுதியிருக்கிறாங்க, நம்பர்ஸ்ல வச்சிருக்கிறாங்க. யூ ஹாவ் டு சேஞ்ச் இட் டு லெட்டர், வேர்டிங்கா நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அதை தான் சொல்றாங்க. உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த உதாரணம்ங்கிறது மேல ஒண்ணு இருக்குது, இங்க ஒண்ணு இருக்குது. ஒரு பக்கம் எக்ஸ்ட்ராவா இருக்குது, அதனால யூ ஹாவ் டு ஜம்ப். ஓகே. இக்ராயில் மிசாலைனி இந்த 2 உதாரணங்களை நீ படி. சும்மா இக்ராயில் ஜுமலல் ஆத்தியத்தை பிறகு பின்வரக்கூடிய ஜும்லாக்களை படி. அந்த 5 ஜும்லாக்கள் இருக்குல்ல, அந்த 5 6 ஜும்லாக்களை நீ படிக்கணும். எப்போ பாததாலிக்க உக்துபுஹா அதற்கப்புறம் எழுதவும் செய்யணும். மஅ கிதாபத்தில் இஅதாதல் வாரிதத ஃபீஹா பில் ஹுருஃபி. ஹுருஃப்னா வேர்டிங், ஹர்ஃப் என்றால் வேர்டிங், எழுத்தால் அதற்கு அந்த வார்த்தைகளில் வந்துள்ள எண்ணிக்கையை எழுத்தால் மாற்றுவதற்கு பிறகு எழுதியதற்கு பிறகு. கிதாபத் அப்படின்னா ரைட்டிங், கிதாபத் அப்படின்னா அந்த ஜும்லாக்களில் வந்துள்ள, வாரிதத்னா வந்துள்ள எண்ணிக்கைகளை, அந்த கவுண்டர் 100 1000 என்ற எண்ணிக்கைகளை எழுத்தால் எழுதியதுடன் நீ படி மற்றும் எழுது. இதுதான். இப்ப 100க்கு என்ன செய்யணும், மியத்துர் ரஜுலின். இந்த மியத்துங்கிறது என்ன செய்யணும், ஆண்பால் பெண்பால் ரெண்டுக்குமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். மியத்தும் அல்ஃபும் ஆண்பால் பெண்பாலுக்கு ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும். மியத்து ரஜுலின் மியத்து இம்ராத்தின். ஆனா எழுதும் போது மட்டும் 2 விதமா எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படிதானே? மியத்துங்கிறத அலிஃப் இல்லாமலும் எழுதலாம். 100 மனிதர்கள், 100 ஆண்கள், 100 பெண்கள். மியத்துக்கு அடுத்து வரக்கூடிய அந்த இஸ்முங்கிறது ஒருமையில இருக்கணும், முதாஃபின் இலைஹிங்கிற அடிப்படையில கஸ்ராவோடு இருக்கணும். இப்ப ரஜுலின் இம்ராத்துன்ங்கிறது ஒருமை, கஸ்ராவோட வந்து இருக்குது முதாஃபின் இலைஹிங்கிற அடிப்படையில. ஆயிரத்துக்கு வந்து அல்ஃபுன், அல்ஃபு ரஜுலின். பாருங்க, அல்ஃபுக்கு ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மற்ற எண்ணிக்கை மாதிரி தாவெல்லாம் சேராது. ரஜுலின் ஒருமையில கொண்டு வரணும். 3 to 10ல வந்து பன்மையில கொண்டு வருவோம். அந்த 100க்கும் 1000க்கும் என்ன செய்வாங்க, ஒருமையில கொண்டு வராங்க. அல்ஃபு ரஜுலின், அல்ஃபு இம்ராத்தின், 1000 மனிதர்கள் ஆண்கள், 1000 பெண்கள். இப்போ இதை என்ன செய்யணும்னா அடுத்து ஒரு 5 வாக்கியங்கள் சென்டென்சஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை என்ன செய்யணும், நீங்க இதுல கொடுக்கப்பட்டிருக்க இந்த நம்பர்ஸை வந்து எழுதணும். அல்ஃப் மியத் அப்படிங்கிறது எழுத்தால் எழுதணும். ஹாதத் தில்ஃபாசு, தில்ஃபாஸ் அப்படின்னா டிவி, டெலிவிஷன், டிவி. தில்ஃபாஸ், இந்த டிவி 1000 ரியால் கொண்டு இருக்கிறது அப்படின்னா பா இருக்குது, ஹர்ஃபுல் ஜர், அதனால அதை கவனிச்சு எழுதணும். இந்தி $1000, ஐ ஹாவ் $1000 அப்படின்னா டாலர். என்னிடத்தில் ஐ ஹாவ் $1000. ஃபி ஹாதல் கிதாபு, இந்த புத்தகத்திலே 100 பக்கங்கள் இருக்கின்றன. சஃப்ஹத்துன் அப்படின்னா பக்கம், சஃப்ஹத்துன்னா பக்கம். இன் திஸ் புக் 100 pages. சஃப்ஹத் என்றால் பேஜஸ். தில்ஃபாஸ், தூலார், தூலார்னா டாலர். தில்ஃபாஸ் அப்படின்னா டிவி, டெலிவிஷன்.
சஃபஹத்னா பேஜஸ். முஅஜம்னு நம்ம முன்னாடி படிச்சோம். முஅஜமுன் அப்படின்னா என்னது? டிக்ஷனரி. நாலாவது பாருங்க, பிகம் ஹாதிஹில் ஹகீபத்து, இந்த கைப்பை, இந்த ஹேண்ட்பேக் எவ்வளவு? ஹவு மச் இஸ் திஸ் ஹேண்ட்பேக்? அதுக்கு ஆன்சர் இட் இஸ் 100 ரியால், அது 100 ரியால். ஐந்தாவது, ஃபி ஹாதிஹில் குல்லியத்தி, இந்த யூனிவர்சிட்டியில், குல்லியத்துனா இந்த காலேஜ், இந்த ஜாமியானதா யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி, இந்த காலேஜில் 100 துவாலிபுன் மினல் பாகிஸ்தான, 100 மாணவர்கள் பாகிஸ்தானில் இருந்து இருக்கிறார்கள். வ 100 மியத் துவாலிபுன் மின் இந்தோனேசியா, 100 மாணவர்கள் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கிறாங்க, 100 மாணவர்கள் இந்தோனேஷியாவில இருந்து வந்திருக்கிறார்கள். அப்போ நீங்க இந்த அதத் மதூத எழுத்தால எழுதணும், அதனுடைய சட்டத்தை கவனித்து எழுத வேண்டும் இன்ஷா அல்லாஹ். கவ்வின் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். கவ்வின் ஜுமலன் முஸ்தஅமிலன் கலிமாத்தில் ஆத்தியதி. கவ்வின் ஜுமலன், ஜும்லாக்களை நீ உருவாக்கு. முஸ்தஅமிலன் கலிமாத்தில் ஆத்தியத, பின்வரக்கூடிய கலிமாக்களை உபயோகித்து ஜும்லாக்களை உருவாக்கு. ஜக்கியுன், மிஅத்துன், முத்தஸவ்விஜுன், அஸபுன், ஹுலுகுன், தூலாருன், காலின். இந்த வார்த்தைகளை வைத்து நீங்களா என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஜும்லாக்களை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு ஜக்கியுன்னா அறிவுடையவன், மியத்துன்னா 100, முத்தஸவ்விஜுன் திருமணமானவன், அஸபுன் திருமணமாகாதவன், ஹுலுகுன் மேனர், தூலாருன் டாலர், காலின் எக்ஸ்பென்சிவ். இதை வச்சு நீங்க வார்த்தைகள், சென்டென்ஸ், ஜும்லா உருவாக்க வேண்டும். அல் கலிமாத்துல் ஜதீதத்து, புதிய வார்த்தைகள். ஜக்கியுன் என்றால் அறிவுடையவன், இன்டெலிஜென்ட். அதனுடைய பன்மை வந்து அதுக்கியாவு, அதனுடைய பன்மை அதுக்கியாவு. கபியுன் என்றால் ஜக்கியினுடைய ஆப்போசிட், மடையன், ஸ்டூபிட். ஜம்மு வந்து அகுபியாவு. ஹுலுக் அப்படின்னா மேனர், குணம். ஜம்மு வந்து அஹ்லாக். மியத்துன் அப்படின்னா 100. அல்ஃபுன் என்றால் 1000. ருபியத்துன் ருபியா. ஜம்மு வந்து ரூபியாத், ஜம்மு வந்து ரூபியாத். முத்தஸவ்விஜுன் கல்யாணமானவன், மேரிட். அஸபுன் அன்மேரிட், பேச்சுலர், திருமணமாகாதவன். ஜம்மு வந்து அஸாபுன், ஜம்மு வந்து அஸாபுன். யஹூதியுன், ஜம்மு வந்து யஹூத், கிறிஸ்டியன். முஅஜமுன் அப்படின்னா டிக்ஷனரி, அகராதி. ஜம்மு வந்து மஆஜிம். தூலார் டாலர், ஜம்மு வந்து தூலாராத். சஃப்ஹத்துன் பக்கம், பேஜ். ஜம்மு வந்து சஃபஹாத்துன், சஃபஹாத்துன். நாஜிஹுன் அப்படின்னா வெற்றி பெற்றவன், ஜம்மு வந்து நாஜிஹூன, வெற்றி பெற்றவர்கள். காலின் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ். கும்முன் அப்படின்னா ஸ்லீவ், அந்த கை, அந்த சட்டைக்குள்ள கை. அக்மாம், ஜம்மு வந்து அக்மாம். அல்ஹம்துலில்லாஹ், இத்துடன் பாடம் 1 முடிவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம பாடம் 2 ஆரம்பிக்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.